பிரைஸ் தி லார்ட். ஒரு வேத பகுதி வசிப்போம். எஸ்றா 8ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். நாங்கள் உபவாசம் பண்ணி எங்கள் தேவனிடத்திலே அதை தேடினோம். பாருங்க, இங்க உபவாசம் பத்தி நம்ம பாக்குறோம். ஆவிக்குரிய ஜெபத்துல மேன்மேலும் வளர்வதற்கு உபவாசம் வழி செய்கிறது. தேவனுக்கும் நமக்கும் இன்னும் ஐக்கியத்தை, அன்பை உண்டாக்கிறது. உபவாசிக்கும் போது மனது புதிதாக்கிறது, நம்பிக்கை, புது உற்சாகம் காணப்படுகிறது. பாருங்க, எத்தனை நன்மைகள் காணப்படுகிறது. உபவாசம் என்னென்ன காரியத்துக்காக நம்ம ஜெபிக்கிறோம் அல்ல, நம்முடைய உபவாசம் முழு மனதோடு தேவன்கிட்ட பிரியமாய் காணப்படுகிறதா, தேவனோட ஐக்கியத்தோடு நம்ம செலவிடுற நேரம் தேவனுக்கு பிரியமானதாக காணப்படுகிறதா. இப்ப பாத்தீங்கன்னா எப்படி உபவாசிக்கணும்னு வேதம் சொல்லுகிறது. மத்தேயு 6ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்துல இருந்து 18ஆம் வசனம் வரை சொல்லப்படுகிறது. எப்படி உபவாசிக்கணும்னு சொல்லி அதன்படியும் நம்ம உபவாசிக்கலாம். அவர்களுக்கு பொறுத்தது. உபவாசிக்கும் போது நம்முடைய வாழ்க்கையில் அநேக நன்மைகளை நம்மளால் பெற்றுக்கொள்ள முடியும். என்னுடைய வாழ்க்கையிலும் காலேஜ் படிச்சுட்டு இருக்கும் போதே உபவாசத்தை தொடர்வது உண்டு. உபவாசத்தை மேற்கொள்ளுங்க. உபவாசத்தினால் பல நன்மைகளை நீங்க பெற்றுக்கொள்ளுங்க. எதற்காக உபவாசிக்கணும்? எஸ்றா 8ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். நாங்கள் எங்கள் தேவனுக்கு முன்பாக எங்களை தாழ்த்துவதற்கும் எங்களுக்காகவும் எங்கள் பிள்ளைகளுக்காகவும் எங்கள் சகல பொருட்களுக்காகவும் செவ்வையான வழியை தேடுகிறதற்கும். பாருங்க, தங்களை தாழ்த்துவதற்காகவும் உபவாசம் காணப்படுகிறது. அது மாத்திரமல்ல, சகல பொருட்களை தேடுவதற்காகவும், அதாவது பொருட்கள் வேணுமென்றோ சில வழிகளை, செவ்வையான பாதைகளை நடத்தணும்னு சொல்லி உபவாசம் காணப்படுகிறது. இப்ப பாத்தீங்கன்னா 2ஆம் நாளாகமம் 20ஆம் வசனம் 34ஆம் வசனம். யோசபாத் பயந்து கர்த்தரை தேடுகிறதுக்கு ஒருமைப்பட்டு யூதாவெங்கும் உபவாசத்தை கூறுவித்தான். அப்படியே யூதா ஜனங்கள் கர்த்தரிடத்திலே சகாயம் தேட கூடினார்கள். அடுத்து பாத்தீங்கன்னா ஒப்பு கொடுக்கிறதை கற்றுக் கொடுக்கிற உபவாசமாக காணப்படுகிறது. அப்போஸ்தலர் 14ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். உபவாசித்து ஜெபம் பண்ணி அவர்கள் விசுவாசித்து பற்றி கொண்ட கர்த்தருக்கு அவர்களை ஒப்புவித்தார்கள். பாருங்கள், விசுவாசித்து பற்றி கொண்ட கர்த்தருக்கு அவர்களை ஒப்புவித்தார்கள். நம்முடைய வாழ்க்கையிலும் உபவாசிக்கும் போது ஆவி, ஆத்மா, சரீரம் எல்லாவற்றையும் ஒப்புவிக்கிறதாய் காணப்படணும். அடுத்து பாத்தீங்கன்னா தாழ்மையை கற்றுக் கொடுக்கிற உபவாசமாய் காணப்படுகிறது. 1 ராஜாக்கள் 21ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்துல இருந்து 29ஆம் வசனம் வரைக்கும் பாத்தீங்கன்னா, கர்த்தருடைய வார்த்தை திஸ்பனாகிய எலியாவுக்கு உண்டாகி, நீ கொலை செய்ததும் எடுத்துக்கொண்டதும் இல்லையா? நாபதி ஸ்தலத்திலே உன்னுடைய இரத்தமும் நாய்கள் நக்கும் என்று சொல்கிறார். ஆகாப்புக்கு உன் சந்ததியை அழிப்பேன்னு சொன்ன உடனே அவன் மனத்தாழ்மையாக ரெட்டு உடுத்தி உபவாசிக்கிறான். இங்க பாத்தீங்கன்னா 2 சாமுவேல் 12ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். தாவீது பிள்ளைக்காக ராமுழுதும் தரையிலே கிடந்தான். பாருங்க, தன்னுடைய பிள்ளைக்காக பிழைக்க வேண்டும் என்று சொல்லி உபவாசிக்கிறதை நம்ம பாக்குறோம். அடுத்து பாத்தீங்கன்னா மார்க் 9ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம். இவ்வகை பிசாசு ஜெபத்தினாலும் உபவாசத்தினாலுமே அன்றி மற்ற எவ்விதத்திலானும் புறப்பட்டு போகாது. சீசர்கள் கேட்கிறாங்க, எங்களால் மாத்திரம் இந்த பிசாசை ஏன் திறத்த முடியலன்னு சொல்லும் போது இவ்விதமாக பதிலை கூறுகிறார். இவ்விதமான பிசாசு ஜெபத்தினாலும் உபவாசத்தினாமே அன்றி மற்ற எந்த விதத்தினாலும் புறப்பட்டு போகாது. பாருங்க, நம்முடைய வாழ்க்கையில் பிசாசை துரத்த வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கையில் உபவாசம் போட்டு மேற்கொள்ளணும். அந்த உபவாசத்தோடு தான் பிசாசுகளையோ ஆவிக்குரிய ஜீவத்திலோ நம்முடைய வாழ்க்கையில் மேற்கொள்ள வேண்டியதாய் காணப்படுகிறது. அடுத்து பாத்தீங்கன்னா ஏசாயா 58ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்துல எது உகந்த உபவாசம் காணப்படுகிறது. நம்முடைய வாழ்க்கையில் எது உகந்த உபவாசம் என்று கற்றுக்கொண்டு நம்முடைய வாழ்க்கையில எது உகந்த உபவாசம், அப்படிப்பட்ட உபவாசத்தை நம்ம மேற்கொள்ளணும். ஏசப்பாவும் 40 நாள்ல உபவாசம் மேற்கொண்டிருக்காங்க. மோசையும் இஸ்ரவேல் ஜனங்களுக்காக 40 நாள் உபவாசம் மேற்கொண்டிருக்காரு. நம்முடைய வாழ்க்கையிலும் உபவாசத்தை எவ்வளவு நாட்கள், எவ்வளவு மணி நேரத்தில் உபவாசிக்கிறோம் அல்ல, நம்முடைய வாழ்க்கையில் கால சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி நம்முடைய வாழ்க்கையில் உபவாசிக்கணும். உங்களுடைய வாழ்க்கையிலும் முடிந்த மட்டும் உபவாசிக்கணும். உங்களுடைய சரீரத்தை பொறுத்து மணி நேரம் முக்கியமல்ல, நாள் கணக்கு முக்கியமல்ல. எப்படி தேவனோடு நீங்க ஐக்கியம் கொள்றீங்களோ, எப்படி தேவனுக்கு செலவிடுறீங்களோ நேரத்தை, அது பொறுத்து தான் முழு மனதோடு இருக்கணும் உங்களுடைய உபவாசம். உபவாசிக்கும் போது ஜெபம் பண்ணி, பாட்டு பாடி, வேதத்தை தியானித்து அதுல செயல்படணும். அது மூலம் தேவனுக்கு இன்னும் ஐக்கியத்துக்குள்ள நம்ம உண்டாக்கணும். அதுதான் உண்மையான உபவாசம். உபவாசத்தின் போது நம்முடைய மனது வேறெங்கும் சிதறாமல் முழு மனதோடு உபவாசிக்கணும். பிறருக்கும் அதை கற்றுக் கொடுக்கணும். உபவாசத்தின் மேன்மையை, உபவாசத்தின் நன்மையை நம்ம கற்றுக் கொடுத்து பிறருக்கும் உபவாசிக்க வைக்கணும். அது மாத்திரமல்ல, நம்முடைய வாழ்க்கையில் வாரத்துக்கு ஒரு தடவையாவது, மாசத்துக்கு ஒரு தடவையாவது உபவாசிக்கிற பழக்கத்தை நம்ம மேற்கொள்ளணும். ஏன்னா அப்படிப்பட்ட உபவாசங்களால பல பலன்கள் கிடைக்கிறது. உகந்த உபவாசமாய் நாங்க இருக்க, அனுதின வாழ்க்கையில் நாங்கள் அதை கடைபிடிக்க கிருபிச்சுவராக ஜெபிக்கிறேன்.
இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.